தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் உப்பளங்கள் நீரில் மூழ்கியது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். இந்தியாவுக்கு குஜராத்துக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உப்பள தொழில சிறந்து விளங்குறது தூத்துக்குடி. தூத்துக்குடியை சுற்றி உள்ள பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் இந்த உப்பு வியாபாரமானது மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி விவகாரத்தை கொண்டு வந்திருக்கு. அதாவது குஜராத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஏற்றுமதி பண்ணாலும் தூத்துக்குடியில இருந்து உப்புகள் இலங்கை, மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஆறுமுகநேரி, முத்தையாபுரம், முள்ளக்காடு, வெள்ளப்பட்டி, தருவைக்குளம், வேம்பார், பழைய காயல் உள்ளிட்ட பகுதிகளில் 25,000 ஏக்கருக்கு மேல உப்பு உற்பத்தியானது செய்யப்பட்டு வருது. உப்பளத்தை நேரடியாகவும் மறைமுகமும் நம்பி 50,000 தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பட்டு வராங்க. ஏறத்தாழ 1,500க்கும் மேற்பட்ட உப்பளங்கள் செயல்பட்டு வருது. இந்நிலையில கடந்த சில தினங்களாக பெய்து வர கனமழை காரணமா இங்குள்ள 1000க்கும் மேற்பட்ட உப்பளங்கள் தற்போது வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது. ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட உப்பள உரிமையாளர்களும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களோட வாழ்க்கைக்குறி தற்போது கேள்வியாயிருக்குது. கடந்த சில தினங்களாக பெய்து வரக்கூடிய பருவமழை கடந்த சில தினங்களாக பெய்து வரக்கூடிய இந்த மழை காரணமா உப்பளங்கள் முழுவதுமாக மூழ்கியுள்ள நிலையில உப்பு ஏற்றுமதியானது தாமதமாகவும் சொல்லி தெரிவிக்கப்படுது. பொதுவாக பாத்தீங்கன்னா டிசம்பர், ஜனவரி மாதங்கள்ல தொடங்குற உப்பு உற்பத்தியானது மே, ஜூன், ஜூலை வரைக்கும் தொடரும். இந்நிலையில டிசம்பர் மாத இறுதி அளவுல இந்த உப்பளங்களோட பூர்வாங்க பணிகள் ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலையில தற்போது பெய்துள்ள மழை காரணமா உப்புகளோட விலை உப்போட விலை அதிக விலைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டாலும் பெரிய அளவுல லாபம் இருக்காதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.